வணக்கம் children, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நாம கிளாஸ் 12 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் artificial hybridization and double fertilization. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். Artificial hybridization is one of the major approaches of crop improvement program. ஸோ இந்த artificial hybridization அப்படிங்கிறது crop improvementல வந்து is a major approach இது. In such crossing experiments, it is important to make sure that only the desired pollen grains are used for pollination and the stigma is protected from contamination. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிராசிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர். என்ன நம்ம எது மேக் ஷுர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒன்லி டிசையர்டு பொலன் கிரெயின் தான் வந்துட்டு பாலினேஷனுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப என்ஷூர் பண்ணிக்கணும் அது. அண்ட் த ஸ்டிக்மா ஷுட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் கண்டாமினேஷன், அதாவது ஃப்ரம் அன்வான்ட் பொலன். வி ஷுட் அவாய்ட் the landing of unwanted pollen grain on stigma. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அச்சீவ்டு பை emasculation அண்ட் பேக்கிங் டெக்னிக். ஸோ இது ரெண்டு நம்ம வந்து எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு டெக்னிக் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. emasculation அண்ட் பேக்கிங் அப்படிங்கிற ரெண்டு டெக்னிக் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் த ஃபீமேல் பேரண்ட் பேர்ஸ் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ், சப்போஸ் ஃபீமேல் பேரண்ட் வந்துட்டு பைசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ் from the flower bud before the anther dehisces using a pair of forceps is necessary. ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆந்தரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். எப்படின்னா ஃபோர்செப்ஸ் வச்சு அந்த ஆந்தர் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது ஆந்தர் வந்து டெஹைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் ரெஃபர் டு அஸ் emasculation. இந்த மாதிரி ஆந்தர் ரிமூவ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம்னா emasculation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Emasculated flowers have to be covered. இந்த மாதிரி emasculate, அதாவது ஆந்தர் ரிமூவ் பண்ண ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு பி கவர்ட் வித் த பேக் ஆஃப் சூட்டபிள் சைஸ். அந்த பூவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு பேக் போட்டு நம்ம கவர் பண்ணுறோம். ஜென்ரலி மேடப் ஆஃப் பட்டர் பேப்பர். பட்டர் பேப்பரில் தான் இது வந்து யூஸ்வலாக வந்துட்டு பட்டர் பேப்பரில் தான் இந்த பேக் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சு நம்ம இந்த ஃப்ளார் வந்து நம்ம நல்லா டைப் பண்ணிடுறோம். டு ப்ரிவென்ட் கண்டாமினேஷன் ஆஃப் இட் ஸ்டிக்மா வித் அன்வான்ட் போலன். அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஆந்தர் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டிக்மா வந்துட்டு we should prevent the falling of unwanted pollen grain இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இந்த நல்ல emasculated flower நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா ஒரு பட்டர் பேப்பர் கவர் வச்சு நம்ம நல்லா டைப் பண்ணிடுறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் பேக்கிங். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக்கிங் நம்ம சொல்கிறோம். ஸோ when the stigma of bagged flower attain receptivity, when the stigma of bag, இந்த flower நம்ம இப்போ டைப் பேக்கில் நல்லா டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளாருடைய ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டி அட்டைன் பண்ண உடனே மெச்சூர் pollen grains collected from anthers of the male parent are dusted on the stigma. ஸோ இன்னொரு மேல் பேரண்ட்ல இருந்து நம்ம pollen grain கலெக்ட் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டிக்மா மேலே வந்து டஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளார்ஸ் ஆர் ரீபேக், மறுபடியும் வந்துட்டு பேக் நல்லா ரீபேக் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் டெவலப். இதுக்கப்புறம் தான் ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? So if the female parent produces unisexual flowers, suppose the female parent வந்துட்டு unisexual flowers தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, there is no need for emasculation. The female flower bud are bagged before the flowers open. ஃப்ளார் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ when the stigma becomes receptive, pollination is carried out using the desired pollen and the flower rebagged. ஸோ ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவ் ஆன உடனே மறுபடியும் வந்து பாலினேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சேம் ஆஸ் யூஷுவல் மெத்தட். மேல் பேரண்ட் கிட்ட வந்து ஆந்தர் pollen grain எடுத்துட்டு ஸ்டிக்மா மேலே டஸ்ட் பண்ணிவிடுவாங்க. தென் அகெயின் வந்துட்டு ஃப்ளார் வந்து நம்ம ரீபேக் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இதை நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து மெயினாக நம்ம பார்த்தது வந்து emasculation அண்ட் பேக்கிங் டெக்னிக். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஆஃப்டர் என்டரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட், இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம், த pollen tube releases 2 male gamete. இந்த pollen tube வந்து சினர்ஜிட வந்துட்டு என்டர் ஆன உடனே இட் ரிலீசஸ் 2 male gamete. 2 male gamete ரிலீஸ் பண்ணும் into the cytoplasm of the synergid. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மேல் கேமெட் மூவ் டுவார்ட்ஸ் த எக் செல். ஒரு மேல் கேமெட் என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் டுவார்ட்ஸ் த எக் செல் அண்ட் ஃபியூசஸ் வித் இட்ஸ் நியூக்ளியஸ், thus completing the syngamy. ஓகே, திஸ் ரிசல்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ டிப்ளாய்டு செல், த ஜைகோட். ஸோ ஒரு மேல் கேமெட் என்ன பண்ணும் அப்படின்னா எக் செல்லோட ஃபியூஸ் ஆகி சிங்கேமி அப்படிங்கிற ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளாய்டு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு மேல் கேமெட் இருக்கும் இல்லையா, ஸோ ஏன்னா 2 மேல் கேமெட் ரிலீஸ் பண்ணுது. தி அதர் மேல் கேமெட் மூவ்ஸ் டுவர்ட் த 2 polar nuclei.
located in the central cell and fuses with them to produce triploid primary endosperm nucleus. இதனால நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து triploid conditionல இருக்கும். ஓகேவா? 3n. okay, so the other male gamete moves toward the two polar nuclei located in the central cell and fuses with them to produce a triploid primary endosperm nucleus. PEN நம்ம short formல சொல்லுவோம். As this involves the fusion of three haploid nuclei, it is termed triple fusion. இது நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும். As this involves the fusion of three haploid nuclei, it is termed as triple fusion. So since two types of fusion, syngamy and triple fusion, takes place in an embryo sac, the phenomenon is termed double fertilization. Okay va? So in the embryo sac la two types of fusion நடக்கிறதா என்ன சொல்றோம் அப்படினா double fertilization நம்ம சொல்றோம். Okay, and even unique to flowering plants. It's very important. It's only unique to flowering plants la மட்டும் தான் வந்து இந்த double fertilization அப்படிங்கிற ஈவென்ட்டே நடக்கும். ஓகேவா? The central cell after triple fusion becomes the primary endosperm cell, PEC. The central cell after triple fusion becomes the primary endosperm cell and develops into the endosperm while the zygote develops into an embryo. So இந்த zygote பார்த்தீங்கன்னா embryo ஆகவும் இந்த PEC இருக்கு இல்லைங்களா, இது வந்து endosperm ஆகவும் டெவலப் ஆகும். ஓகே, ஹோப் இந்த உங்களுக்கு பேசேஜ் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.